ஸ்தோத்திரம். நான் வந்து ஆஸ்திரேலியா வந்து ஒரு 7 இயர்ஸாக வர்றேன். ஆனாலும் லாஸ்ட் இயர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் எனக்கு ரொம்ப இதானதுனால சரியாக போக முடியாது. ஆனாலும் ரொம்ப பயந்தேன், பஸ்ஸில் போகிறேன், எப்படி வர முடியலன்ட்டு. ஆனாலும் ஒரு நாள் ஆர்டர் சொன்னார், ஒரு நாள் விழுந்தால் அதிலேயே உயிர் போயிடாது, நீ போகலான்னாரு. அன்னையிலேருந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கத்தக்கதாக தான் நான் இங்கே வரேன். ஃபஸ்ட்டில் ஐயாவோட பார்க்கும்போது நான் சொன்னேன், ஒவ்வொரு வாரமும் இந்த இது இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ன்ட்டு அங்கே போகும்போது நினச்சேன். ஆனால் ஆண்டவர் என்னுடைய எண்ணத்தை, என்னுடைய ஏக்கத்தை புரிஞ்சு கொண்டு வார்த்தை என்னும் மன்னாவினால் ஆனதை நம்ம போஷிக்கத்தக்கதாக இப்படி ஒரு ஆவிக்குரிய தகப்பனை கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்தி, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை தொடரும் ஆண்டவர் சொன்னார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஐயாக்காக, ஐயா குடும்பத்துக்காக, இங்கே வருகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எல்லோரும் நான் நிச்சயத்தில் உங்களை காண்பேன் என்று நான் விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தினால் நான் ஒப்பு கொடுக்குறேன். நான் இங்கே வர்றது வந்து வார்த்தைக்காக தான். 2 பஸ் பிடிச்சி வரணும், நடக்க முடியாது, நிற்க முடியாது, உட்கார முடியாது. ஆனாலும் என் தேவன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. பிலிப்பு 4:13 என்னை ஆண்டவர் நடக்கிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உண்மையோடு இருப்பேன். ஆவிக்குரிய தகப்பனுக்கு